சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களுக்கு 4 வகையான மூச்சு இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் மேல் மூச்சு, நடுமூச்சு, அடிமூச்சு யூஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் யோக சாதனை செய்கிறார்களோ, யோக பயிற்சிகள் செய்கிறார்களோ, அவர்கள் 4வது மூச்சாகிய சித்தர்களின் மூச்சு அல்லது ஞானிகளின் மூச்சு அப்படின்னு ஒரு மூச்சு இருக்குது. அதை யூஸ் பண்ணுவாங்க. அது நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு அற்புதமானது அது. அந்த அந்த ஞானிகளின் மூச்சை நாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூச்சு பயிற்சி கம்பல்சரியாக வஜ்ராசனம் தான் உட்காரணும். இப்போ நம்ம உடற்பயிற்சியில் பார்த்திங்கன்னா, நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியில் முதல் 2 நிலைகள் வஜ்ராசனத்தில் பண்ணுறது ஞானிகளின் மூச்சு. அதுதான் ஞானிகளின் மூச்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நுரையீரலுக்கும் தாயாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் நுரையீரலுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற உதிரவிதானம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இதில் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த இடம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போது இந்த மூச்சு பயிற்சிக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனுடைய மொத்தம் அவனுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? மூச்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த வீடியோவை கொஞ்சம், இந்த லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த லைட் ஆஃப் பண்ணுங்கள். ரைட். ஏன்னா இதில் ஆடியோ வருமாப்பா? ஆடியோவோடு இருக்குது. சரி, வரலன்னா விட்ரு. ஒரு உடலில் ஒரு ப்ரீத் ஒரு மனிதனுடைய உடலே எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது தான் இந்த இது. வரல? இல்லை, கீழே வீடியோ மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதை பார்த்தா தெரியும், இந்த ஒவ்வொரு நியூரான்ஸையும் எப்படி இந்த மூச்சு பயிற்சி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு பாருங்கள். இல்லை, இதில் நிலை 1, 2, இந்த நிலை 1, 2 மட்டும்தான் ஞானிகளின் மூச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுகாசனத்துக்கு வந்துடுவோம். நிலை 3, 4 நுரையீரலினுடைய பின்பகுதிக்கு. நிலை 5 நுரையீரலின் அடிப்பகுதி. நிலை 6 நுரையீரலின் நடுப்பகுதி. நிலை 7 நுரையீரலின் மேல் பகுதி. இதான் மூச்சு பயிற்சி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓகேவாப்பா? வரல, சரி, ஓகே, அப்புறம் கூட பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. இதுக்கு வந்துடுங்க. இப்போது நிலை 1, 2 ஞானிகளின் மூச்சுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லங்ஸுனுடைய பேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, உதிரவிதானம்னு சொல்லக்கூடிய டயஃப்ராம் அப்படின்னு நம்ம லங்ஸுக்கு கீழே ஒரு பார்ட் நம்ம உடம்பில் இருக்கிறது. இந்த 1, 2 நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, உதிரவிதானத்தை இயக்குவோம்.
இந்த உதரவிதானம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு லோயர் அப்டமனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது உதரவிதானம் நல்லா சுருங்கி விரியும். நுரையீரலுடைய அடிப்பகுதி நல்லா சுருங்கி விரியும். நுரையீரலினுடைய அடிப்பகுதி நல்லா அப்படி சுருங்கி விரியும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் இது வரைக்கும் நம்ம யோகத்தில் சொல்கிறோம் இதெல்லாம். இப்போ சயின்ஸுக்குள்ளே போகிறோம். நம்ம உடம்பில் ஒரு முக்கியமான நரம்பு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் வேகஸ் நரம்பு அப்படின்னு நம்ம உடம்பில் ஒன்று இருக்கிறது. வேகஸ் நரம்பு, VEGUS, வேகஸ் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்பில். இந்த வேகஸ் நர்வ் சிஸ்டம் எங்கே ஆரம்பம் கேட்டிங்கன்னா, நம்முடைய மூளையிலிருந்து அப்படியே கீழே அடிவயிறு வரைக்கும் இருக்கிறது இந்த வேகஸ் நரம்பு. இந்த வேகஸ் நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூளை என்ன சிக்னலை கொடுக்குதோ அதை அந்தந்த உறுப்புக்கு போய் அந்த மெசேஜ் எடுத்து போய் கொடுக்கும். அந்த உறுப்புக்கு எடுத்து போய் கொடுத்துரும் இந்த வேகஸ். அதான் அதனுடைய வேலையே. மூளை சொல்லும். இப்போ என்ன சொல்லுது, இந்த ஸ்பீச்சை ஒழுங்காக கேளு அப்படின்னு சொல்லுது. இந்த மெசேஜ் இப்போ யாருக்கு கொடுத்துருச்சது? காது கொடுத்துருது இப்போ வேகஸ். இப்போ லஞ்ச் பிரேக்குன்னு இவர் சொல்லிட்டாரு, போய் சாப்பிட போ அப்படின்னு சொல்லிட்டோம்ல. இப்போ மூளை என்ன சொல்லுது, எழுந்து சாப்பிட போனோம்ல. அங்கே இருந்தது வயிற்றுக்கு சிக்னல் கொடுத்து, ரெடி, சாப்பாடு வந்துருச்சு, ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுது. இதுதான் வேகஸ். இந்த வேகஸ் எப்போவுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேருந்து கீழ் நோக்கி தான் சிக்னல் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா சிக்னல் கொடுக்குறவர் யார்? பிரெயின். யாருக்கு கொடுக்குறது? உறுப்புகளுக்கு. இந்த உறுப்புகளுக்கு சிக்னலை எடுத்துகிட்டு வர்ற ஒரு பேர் தான் வேகஸ். ஆனால் இந்த ஞானிகளின் மூச்சில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை தான் சயின்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இதை எப்படி சித்தர்கள் மன அமைதியோடு, யோகிகள் யோக பயிற்சி பண்ணுறவங்கெல்லாம் மன அமைதியோடு எப்படி நீண்ட நாள் உயிர் வாழறாங்கன்னு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க சயின்ஸ். அப்போ தான் இதுக்கு விடை கிடச்சிது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உதிரவிதானத்தை யார் ஒரு பயிற்சியில் இயக்குகிறார்களோ, அந்த உதிரவிதானத்தை, இன்னும் அடுத்தது போலாம்பா, காமிச்சிடறேன். இப்போ வா 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 டைம் ஆயிடுச்சு. அந்த உதிரவிதானத்தை இயக்கும் பொழுது, உதிரவிதானம் சுருங்கி விரியும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பக்கத்தில் தான் அந்த வேகஸ் வரும். வேகஸ் நரம்பு வரும். இந்த வேகஸ் நரம்புக்கு ஒரு மசாஜ் பண்ணி விட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அதுக்கு சயின்ஸ் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காது. அப்போது மேலேருந்து இத்தனை நாளாக சிக்னல் அதுக்கு கீழே தானே வந்தது. இப்போது இந்த வேகஸ் என்ன பண்ணுதுன்னா, கீழே இருந்து மூளைக்கு சிக்னல் அனுப்பும். ரிவர்ஸில் பண்ணுது. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் நமக்குள்ளே. இது சயின்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிது. அதை சிக்னல் என்னென்னு கொடுக்குது, என்ன மாதிரி சிக்னல் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த மைண்டு ஃப்ரீக்குவென்சியில் பார்த்தா, மனிதனுடைய மூளையில் பதிகிறாங்க இந்த பதிவுகள். அந்த எலக்ட்ரோ EEG எடுக்கிறாங்க பாருங்கள், அந்த எலக்ட்ரோ எக்கோ கார்டியோ, அது எடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய மனசு என்ன சொல்லுதுன்னா, நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். மனசு எப்போ அமைதியாக இருக்கும்? மூச்சினுடைய எண்ணிக்கை எப்போ குறையுதோ, மூச்சினுடைய நீளம் எப்போ குறையுதோ, அப்போ மனசு அமைதியாகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது பாருங்கள், உங்கள் கவனம் மூச்சுக்கிட்ட வரும். உங்கள் உடம்பையே கவனிப்பீங்க, உங்கள் மூச்சையே கவனிப்பீங்க அமைதியாக இருக்கும் பொழுது. அதனால தான் அடிக்கடி விலகி நின்று உன்னை கவனி அப்படின்னு மகான்கள் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்துலேருந்து நீ விலகி நிற்கணும். ஆனால் விலகி நின்று யாரை கவனிக்கணும்? உன்னையே கவனிக்கணும். உன்னையே கவனிச்சேன்னா உன்னுடைய மூச்சு எப்படி உள்ளே போய் வெளில வருதுன்ற அந்த ரகசியம் உனக்கு தெரியும். அதை தான் மகான்கள் சொன்னாங்க, உனக்குள்ளாகவே ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இந்த உதரவிதானத்தை அழுத்தி விடும் பொழுது இந்த வேகஸ் நரம்புகள் கீழே இருந்து பிரெயினுக்கு ஒரு சிக்னலை அனுப்புது. நான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சிக்னல் இது கொடுக்குது. எப்போ அந்த சிக்னல் ஒரு மனுஷனுக்கு வருதோ அப்போ பிரெயின் நியூரான்ஸ்லாம் அப்படியே அமைதியாகிடும். அப்போ அமைதி நிலையில் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? உயர்ந்த எண்ணங்களாக இருக்குமா, தீய எண்ணங்களாக இருக்குமா? அவ்வளோதான்.
இதை தான் இன்றைக்கி சயின்ஸ் இதை வந்து இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்குது. இப்போது அதை தான் வந்து அந்த உதிர விதானத்தை இயக்குகின்ற மெயினாக இதை பாருங்கள், இதில் கொடுத்துருக்கு பாருங்கள், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீப் ப்ரீத்திங், நம்ம மூச்சு பயிற்சி இஸ் ஒன் ஆஃப் த பாடிஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் செல்ஃப் ஹீலிங் டூல். நம்மை நாமே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான, அதாவது எனக்கு நானே மருத்துவர், எனக்கு நானே குணப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சி. ஒன்று, முதல்ல என்ன எதை கிளியர் பண்ணுது பாருங்கள், இட் லோயர்ஸ் பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தத்தை இது என்ன பண்ணுது, குறைக்குது. லோ அண்ட் ஹை பிபியை குறைச்சிருது. அப்போ அந்த லோ அண்ட் ஹை பிபி ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டாலே உடல் முழுக்கவே பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகிடுது, ஹார்ட் அண்ட் லங்ஸ் நல்லா நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது பாருங்கள், ரெடியூசஸ் ஹார்ட் ரேட், இருதயத்தினுடைய துடிப்பினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுது, அது அதிகமாக போகாமல் குறைத்து வைக்கிறது. மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், டிக்ரீசஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். நம்ம உடம்புல 2 ஹார்மோன்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸு, ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு இருக்குது. ஆனால் இன்றைக்கி 10ல் 9 பேருக்கு எது அதிகமாக சுரக்குது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் தான் சுரக்குது. ஆமாம் ஆமாம், 4 வயசு குழந்தை கூட இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இன்றைக்கி 4 வயசு குழந்தை கூட எங்கள் மன்றத்துக்கே வருது, அவங்க அம்மா என்னை கடுப்பேற்றாத, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. 4 வயசு குழந்தை சொல்லுது, 4 வயசு குழந்தை சொல்லுது, 4 வயசு குழந்தை இப்படி சொல்லுது. 8 வயசு ஒரு பொண்ணு, 8 வயசு அம்மாவும் பொண்ணும் வராங்க எங்கள் மன்றத்துக்கு. அந்த அம்மா ரெகுலராக வரவங்க தான் மன்றத்துக்கு. அவங்க பொண்ணை கூட்டுட்டு வராங்க மன்றத்துக்கு கூட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயா ஒரு பஞ்சாயத்தியா அப்படின்னாங்க. என்ன பஞ்சாயத்துமா அப்படின்னேன். பெருசாக ஒரு லிஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சரி அதுக்கு உங்கள் ஐயாவை கூட்டின்னு வந்துருந்தால் நான் இங்கே பேசியிருப்பேன், ஏன் ஐயாவை கூட்டின்னு வரேன்னா, நான் சொன்னது மொத்தம் இவளுக்கு ஏன்றாங்க. யாருக்கு, 8 வயசு பொண்ணுக்கு, 8 வயசு பொண்ணுக்கு. அது என்ன பண்ணுது, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்குது. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா பிரச்சனை அப்படின்னேன். அதை சொல்லி என்கிட்ட, அங்கிள் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இது குறைக்கிறதுக்கு ஏன்னா யோகா இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இவங்க தான் அப்படின்னு அது சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஜாஸ்தி ஆன உடனே என்ன பண்ணிட்டு இப்படி பார்த்தது அவங்க அம்மாவை, அம்மா 1 லட்சம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எனக்கே புரியல. திருப்பி என்ன பண்ணிட்டு அவ கற்றுனாங்க, அம்மா 2 லட்சம். நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுப்போம் எல்லாம், அம்மா 3 லட்சம்த்து. அப்புறம் எனக்கு புரிஞ்சிடுது. அம்மா சொன்னாங்க, நம்ம வித்தை எதுக்கு இது. ஆமாம், அதாவது நம்ம சயின்ஸில் நம்ம கிளாஸில் நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதன் கோவப்படக்கூடாது. மனிதன் கோவப்பட்டுட்டான்னா, ஒரு மனுஷன் ஒரு தடவை கோவப்பட்டான்னா அவன் உடம்பில் கோவப்படும் பொழுது 99,455 செல்களை நாமே கொலை செய்கிறோம். ஒரு தடவை கோவப்பட்டா கிட்டத்தட்ட எத்தனை லட்சம், அது 1 லட்சத்துக்கு ஒரு 500 கம்மி, அவ்வளோதான். இந்த உடலில் இருக்கிற செல்கள் அழியும், திருப்பியும் உற்பத்தி ஆகும். இதுதான் கான்செப்ட். உடல் செல்களுக்கு மூளை செல்களுக்கு அழியும், உற்பத்தி இல்லை. ஞாபகம் வச்சுங்க, ஞாபகம் மருதி வரதுக்கு காரணமே அதுதான். அப்போது நீ உணர்ச்சி வசப்பட்டுட்டு கோபப்பட்டுட்டு ஒரு தடவை நீ கோவப்பட்டேன்னா உன் உடம்பில் 1 லட்சம் செல்லு போகும். அது உடல் செல்கள் அழிந்தாலும் நீயா கோவப்பட்டு எந்த செல்லை கொலை பண்ணுறியோ அந்த செல்லு திருப்பியும் உற்பத்தி ஆகாது. இதுதான் சயின்ஸ். இதை நாங்கள் கிளாஸில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோவப்படுவீங்க நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. 5 முறை கோவப்பட்டீங்கன்னா எத்தனை லட்சம் செல் போச்சு இன்றைக்கி? 5 லட்சம் செல்லு போச்சு. இது வந்து திருப்பி ரீப்ரொடக்ஷனு உற்பத்தி இல்லை. அடுத்தது நாங்கள் சொல்லுவோம், கோவப்படும் போது யார் யாரெல்லாம் பல்ல கடிப்பீங்க? பல்ல கடிச்சுன்னு கோவப்படுவாங்கல்ல நிறைய பேர்லாம் நிறைய பேர் வந்து யாரும் கையை தூக்கலை. நான் சொன்னேன், கோபத்தில் பல்ல கடிச்சிக்கிட்டு யார் யாரெல்லாம் கோபப்படுறீங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு பெனிஃபிட் இருக்குது.
அவங்களுக்கெல்லாம் தனியாக ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னோடனே ஒரு 10 பேர் கை தூக்கிட்டாங்க. அப்போ தான் சொன்னேன் என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டிங்கன்னா, கோபப்பட்டால் 1,00,000 செல்லு போகும். பல்ல கடிச்சிக்கிட்டே கோவப்பட்டா 1,00,000 செல்லோட ஒவ்வொரு தடவை பல்ல கடிக்கும் போதும் 7.25 நாள் உங்கள் ஆயுசு குறைஞ்சிரும். இதான் உங்களுக்கு பெனிஃபிட்டு, போனஸ்ன்னா. இதை நான் சொல்லிவிட்டு கிளாஸில் சொல்லுவோம் நாங்கள், இங்கே பேசினது இங்கேயோடு இருக்கட்டும், இது நீ வீட்டில் போய் பாரு என்னை கோவப்படுத்தாத 1,00,000 செல்லு போயிடும் அப்படின்லாம் நீ சொன்னேன்னா உங்களோட பசங்கிட்ட சொன்னால் உங்களை த்ரெட்டன் பண்ணுவாங்கன்னு. இதை இந்த அம்மா வீட்டில் போய் சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த பொண்ணு அவங்க அம்மா கிண்டல் பண்ணுது. எனக்கு என்ன 1,00,000, அவங்க கோவப்படுறாங்கல்ல, எனக்கு என்ன 2,00,000, எனக்கு என்ன 3,00,000 வருது அந்த பொண்ணு. அதான் நான் சொன்னேன், என்னம்மா கற்றுக்கிட்டு நீ செலவு பண்ணுற, கற்றுக்காத அந்த பொண்ணு உன்னை கிண்டல் பண்ணுது. உணர்ச்சி வசப்படாதே தயவுசெய்து. அதுதான் டிக்ரீசஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு அதுதான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஏன் அது அதிகமாக இருக்குது தெரியுமா? நமக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? ஏன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு எது எப்படி நடக்கணுமோ அது நடக்க தானே போகிறது. இந்த மனசு சும்மா இல்லை நமக்கெல்லாம். 2 விஷயம், எனக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் வரக்கூடாதோ அதெல்லாம் எனக்கு வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குதா இல்லையா? இருக்குது. எதெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்காம போயிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. நம்ம இருக்குதா? அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மூச்சு பயிற்சியில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ண முடியும் ஒரு ஸ்டேஜில். அடுத்தது லங்ஸுக்கு சிறந்த பயிற்சி, அதை விட ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்க்ரீசஸ் என்ன எனர்ஜி? ஃபிசிக்கல் அண்டு மென்டல் எனர்ஜி. உடலுக்கும் மனசுக்கும் சேர்ந்த பயிற்சி தான் இந்த நரம்பு தசையினார் மூச்சு பயிற்சி. அடுத்த ஸ்லைட் போங்க. இதில் போனீங்கன்னா அடுத்தது போங்க 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 இதில் போனீங்கன்னா அந்த உதிர விதானம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னொன்று போங்க, இன்னும் ஒன்று போங்கய்யா, இன்னும் ஒன்று போகலாம். இந்த பாருங்க, இதுதான் உதிர விதானம். ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கா? இது பாருங்கள், டயாஃப்ராம். சாதாரணமாக அடிமூச்சு, நடுமூச்சு, மேல் மூச்சு, இங்கே தான் நம்ம இது பண்ணுவோம். இதுதான் ஞானிகளின் மூச்சு, சித்தர்களின் மூச்சு. இதுதான் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனம், டெல்டா நிலைக்கு போகிறது. துரியாதீதத்தில் சுத்த வெளிக்கு போகிறோம் இல்லையா? அப்போ நம்ம மூச்சினுடைய நிலை என்ன இருக்குமோ அதுதான், அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அதை சொல்கிறோம் நம்ம. அதை அப்போ நம்ம வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கிட்டு இப்போ அந்த பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். வஜ்ராசனத்தில் 2 நிலைகளில் அந்த பயிற்சி நம்ம பண்ணுறோம். இந்த 2 நிலைகளிலும் நாம் இந்த உதிர விதானத்தை தான் இயக்கிறோம். அந்த உதிர விதானத்தை இயக்கும் பொழுது உங்களுக்கு அமைதியான பாதுகாப்பான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஏன்னா ரிவர்ஸ் போகுது, ரிவர்ஸில் போகுது. அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்கிற ஒரு பெரிய சக்தி இந்த உதிர விதானத்துக்கு தான் இருக்குது. அதுதான் இந்த நிலை 1, 2ல் நம்ம செய்கிறோம். அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம லங்ஸை ஒவ்வொருத்தரோட லங்ஸை எடுத்து விரித்து வெளியில் போட்டிங்கன்னா, இந்த மாதிரி பெட்ஷீட் மாதிரி விரிச்சா அதில் 500 பேர் நிற்கலாம். ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவு இருக்கிற ஆர்கன்லேயே பெரிய ஆர்கன் லங்ஸ் தான். அது அப்படியே மடிப்படிப்பாக ஃபோல்டிங்காக வச்சுருக்கு. அது உள்ள ஆல்வியர் பேக்ஸ் இருக்குது. 2,40,000 2,40,000 ஆல்வியர் பேக்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குள்ளேயும் காற்று போகணும். திராட்சை கொத்து மாதிரி இருக்குது. நம்ம மேல் மூச்சு மட்டும்தான் வாங்குகிறோம். இப்போ இந்த அடிமூச்சு பண்ணும்போது நல்லா அதுக்கு இல்லாமல் பிராணசக்தி என்னாகும், ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக போகும். இப்போ இந்த லங்ஸோட சைஸ் 2100 சதுரடி. நம்ம லங்ஸோட சைஸ் எவ்வளோ சதுரடி? 4.25 சென்ட் நிலம். நம்ம லங்ஸை பிரித்து வச்சா எவ்வளோ சென்ட்டு நிலம்? 4.25 சென்ட்டு. யாரும் இங்கே வந்திருக்கிறவங்க எனக்கு சொந்தமாக இடம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. லங்ஸ்லேயே வச்சுருக்கோம். உங்கள் லங்ஸில் எவ்வளோ சென்ட் வச்சுருக்கிறீங்க? 4.25 சென்ட்டு லேண்டு உங்கள் லங்ஸ்லேயே இருக்குது. அதை பிரித்து வச்சா 500 பேர் நிற்கலாம். இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸில் என்ன சொல்லுவாங்க? லங்ஸோட சைஸ் டபுள்ஸ் டென்னிஸ் கோர்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம லங்ஸை எடுத்து செக் பண்ணாலே 30% கண்டாமினேட்டடாக இருக்க. பண்ணாதவங்களுக்குலாம் எவ்வளோ மோசமாக இருக்கும் பாருங்கள்.
நல்லா ரெகுலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களை எடுத்து செக் பண்ணாலே 30% பொல்யூட்டடாக இருக்குது. இப்போ பண்ணாதவங்க லங்ஸ் எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்போ நல்லா டீப் ப்ரீத் பண்ணணும். இந்த முதல் நிலையில் செய்ய போகிற 2 ஒன்று பண்ணு பார்ப்போம். வஜ்ராசனத்தில் உட்காந்து சின்முத்திரை கையை கொண்டு போய் உள்ள வச்சு நெறிக்கட்டுறத வச்சு 3 விரல் நீட்டி இருக்கணும். இப்படி வச்சிருக்காரு பாருங்க. விரல் வந்து நிறைய பேர் பயிற்சி பண்ணும்பொழுது விரல் இப்படி சைடில் போயிடுறீங்க. நேராக இருக்கணும். எதுக்கு நேராக இருக்கணும்னு பாருங்கள். இப்போ நீங்கள் விரல் வந்து நேராக நிற்கிறது எதுக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்க. நல்லா ப்ரீத்தை வந்து போய் பண்ணுவேன். இன்னும் எடுத்துகிட்டு எக்ஸைல் பண்ணினே கூடிய போகிறோம். சரியா? ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். தலை தொடரணும்னு அவசியம் இல்லை. ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். இந்த பயிற்சி பண்ணும் பொழுது இந்த இன் அவுட்டு நீங்கள் டெப்த்து கொடுக்கணும். சரிங்களா? இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நீங்கள் இறங்கும் பொழுது நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கவனிங்க. இப்படி வச்சுன்னு பண்ணிட்டுறீங்க இல்லையா? வலது கையினுடைய நடுவிரல் உங்கள் பித்தப்பையை போய் அழுத்தம் இறங்கும் பொழுது. இடது கையினுடைய நடுவிரல் உங்கள் கணையத்தை போய் அழுத்தம். பாருங்கள். குனிங்க அப்படியே நல்லா குனிங்க. எழுந்துருங்க. பாருங்கள். இந்த இடத்த தான் அழுத்தம். 2 நன்மை. அப்போது கணையமும் பித்தைப்பையும் சரியாக வேலை செய்யும். 1. 2வது, இந்த நடுவரல் போய் அழுத்த இடம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துக்கு பேர் வந்து ஆமை காலம் அப்படின்னு பேர். என்ன காலம்? ஆமை காலம். யாருக்கெல்லாம் வந்து சுகர் இன்ஸ்டண்ட்டாக இந்த இன்சுலின் போடுறீங்கள, இன்சுலின் போடுறவங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம் இந்த பாயிண்ட்டு தான். சுகர் மாத்திரை எடுக்கிறவங்களுக்கு, இன்சுலின் போடுறவங்களுக்கு, அதுக்கெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஆமை காலம். நீங்கள் இப்படி இறங்கும் பொழுது அந்த ஆமை காலத்தை அழுத்தும் பொழுது குளுக்கோஸ் சக்தி இயற்கையாக சுரக்கும். ஏன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கணையத்தையும் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. சுகருக்கு சிறந்த பாயிண்ட்டு இந்த ஆமை காலம். புரியுதுங்களா? அப்போ சுகர் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த பயிற்சி பாருங்க. இந்த பயிற்சி பண்ணாத ஆமை காலத்தை இந்த இடம் போய் பார்த்தீங்கன்னா கல்லீரல் பித்தப்பை அழுத்தம், இந்த பக்கம் வந்து மண்ணீரல் கணையத்தை அழுத்தம். இந்த பக்கம் கல்லீரல் பித்தப்பை, இந்த பக்கம் மண்ணீரல் கணையத்தை அழுத்தம். பாருங்க. சுகர் இருக்கிறவங்கெல்லாம் சேரில் எப்படி நேராக உட்காந்துக்கணும். முதுகுத்தண்டு சேரில் சாயக்கூடாது. நேராக உட்காந்துக்கிட்டு 5 விரல் இப்படி வச்சுக்கணும். 5 விரலையும் அடி வயத்தில் எடுத்து இப்படி வைங்க. நேராக உட்காரணும். சேரில் சாயக்கூடாது. வச்சுக்கிட்டு நடுவரல் எங்கே படுதுன்னு பாருங்கள். தொடையினுடைய நடுவில் தான் படும். நடுவரல் தொடை நடுவில் படும். அந்த நடுவரல் இருக்கிற இடத்த போட்டு அப்படி அழுத்திங்க. இந்த இடத்த பாருங்கள். அந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்களா? இப்போது அழுத்திட்டிங்களா? இப்போ